மதுரை மாநகராட்சிக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து அழகிரியின் ஆதரவாளர்கள் போட்டியிடுகின்றனர். உள்ளாட்சியை பொறுத்தவரையில் மக்கள்தான் பெரிது, கட்சிகள் ஒரு பொருட்டல்ல என்கின்றனர் அழகிரியின் ஆதரவாளர்களாக களமிறங்கியுள்ள சுயேட்சை வேட்பாளர்கள். மதுரை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 100 வார்டுகளில் திமுக 90 வார்டுகளில் போட்டியிடுகிறது. இவற்றில் சில வார்டுகளில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து அழகிரி ஆதரவாளர்கள் போட்டியிடுகின்றனர். 67வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பக்கீரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அழகிரி ஆதரவாளரும் 2014 திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவருமான முபாரக் மந்திரி. போன தடவை டிஎம்கேல கவுன்சிலராக நின்று எதிர்கட்சியில் 13 கவுன்சிலரில் நானும் ஒரு ஆள், மாமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தோம். இப்போ திருப்பி நிற்கிறோம் எலெக்ஷனில். ஆமாம், இடையில் ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம கட்சியில் சீட்டு கேட்க முடியாத சூழ்நிலை. அதனால் இண்டிபெண்ட்டாக நிற்கிறோம். கட்சியில் இருந்து நம்ம செஞ்ச பயணியை சொல்லி நம்ம இப்போ திருப்பி கேட்குறோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பல்வேறு பதவிகளில் இருந்த தனக்கு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கேட்டு தலைமை சீட்டு கொடுக்க மறுக்கவே சுயேட்சையாக போட்டியிடுவதாக கூறுகிறார் இப்ராஹிம். தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவதால் மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதாகவும் அவர்கள் விரும்பியதாலேயே சுயேட்சையாக நிற்பதாகவும் கூறுகிறார் இவர். கழகத்தில் வாய்ப்பு கேட்டு புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால மக்களுடைய வேண்டுகோளுக்காண்டி இன்றைக்கி இந்த பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குறேன். உறுதியான முறையை ஜெயிப்பேன், மக்களை நம்பி நிற்கிறேன். எல்லா கட்சிக்குமே மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க, அதனால் மக்களை நம்புகிறேன். அதனால் உறுதியாக ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக பணி செய்கிறோம், இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செஞ்சதின் அடிப்படையில் தான் போய் கேட்குறோம், செய்யாமல் புதுசாக போய் கேட்கல. 45வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வேலுவை எதிர்த்து அழகிரி ஆதரவாளரும் 2014 திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவருமான இசக்கி முத்து சுயேட்சையாக போட்டியிடுகிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவின் தீவிர தொண்டனாக செயல்பட்டு வந்த தான் அழகிரியை நீக்கிய போதே கட்சியை விட்டு விலகிவிட்டதாகவும் கூறுகிறார் இசக்கி முத்து. இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுயேட்சையாக போட்டிட்டு இருந்தாலும் என்னை பார்க்குறவங்களுக்கு நான் தான் உண்மையான திமுகன்னு நிச்சயமாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, தலைமை கழகத்துக்கு இதன் மூலமாக எனக்கு இந்த உதயசூரியனை எதிர்த்து நான் நிற்கிறதுன்றது எனக்கு மிகுந்த வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா 50 ஆண்டு காலம் அந்த இயக்கத்திலே இருந்து அந்த இயக்கத்துக்காக பல இடைத்தேர்தல்கள் பொதுத் தேர்தல்கள்லாம் வேலை பார்த்துட்டு இப்போ உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா நான் நின்னால் நிச்சயமாக என்னையும் திமுக காரனாகத்தான் பார்ப்பாங்க. இவர்களைப் போலவே அழகிரி ஆதரவாளர்கள் மேலும் பலர் தங்களுடைய குடும்பத்தினரை தேர்தலில் நிறுத்த முடிவு செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.